ஹாய், வெல்கம் டு டே 7 ஆஃப் தி 100 டே சேலஞ்ச். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு நானும் என் ஒய்ஃபு எழுந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, போய் பாலை வாங்க போயிட்டேன். அந்த டைமில் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு மேலே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. நான் பால் வாங்கிட்டு வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, டீ ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் சொல்லிட்டு நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆனது எங்கள் ஒய்ஃபு எங்கள் அப்பா அம்மாக்காக கிளாஸில் ஊற்றுனாங்க. அதை நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சு முடிச்சுட்டாங்க. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் வெளியே பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டேன். அவங்க பெருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் பெருக்கிட்டு பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து வாரி முடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு ஹீட்டரில் தண்ணி வச்சுட்டு நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா கோலம் போட போயிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அவங்களே சூஸ் பண்ண கோலத்தை போட்டாங்க. அதை நானும் என் ஒய்ஃபு சேர்ந்து கலர் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம சாப்பிட்ட பிளேட்டு, சமையல் செஞ்ச யானம், காலையில் டீ குடித்த யானம், அப்புறம் பால் வாங்கிட்டு வந்த யானம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறமாட்டும் எங்கள் ஒய்ஃப் எல்லா ஜாமானும் பார்த்தீங்கன்னா வெளுக்க ஆரம்பிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கழுவிட்டு முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டில் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஷாலை வந்து போட்டுட்டு தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு எல்லா ஜாமாவும் பார்த்தீங்கன்னா கவுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேனால என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதம் எதுக்கு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆயுள் கொஞ்சம் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு அவங்க உண்ணாவிரதம் இருந்துட்டு காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாமியை வந்து படிச்சணும்னு சொன்னாங்க. நான் ஓகே சொல்லிவிட்டு அவங்க சாமி பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு எல்லோரும் ஏந்ததுக்கப்புறம் சரி போர்வை எல்லாமே மடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லா போர்வையும் 2 பேர் வெளியே எடுத்துன்னு வந்தோம். அதை நான் மடிச்சுட்டு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா பெருக்கிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ரூமை எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பெருக்கி குப்பையை வாரிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ரூமை பெருக்கி வாரிட்டாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கடைசியாக கிச்சன் இருந்துச்சு, அதையும் அவங்க பெருக்கி வாரி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து தண்ணி வச்சு தண்ணி சுட்டதும் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெயில் நல்லா வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஜாமான் எல்லாமே காஞ்சிடுச்சு. ஸோ அந்த நம்ம எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு மோட்டரை போட்டு ரொப்பிட்டு வாஷிங் மிஷின் வேலை நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கான பார்த்தீங்கன்னா மருந்தையும் ஊற்றிட்டு மிஷினை ஆன் பண்ணி வச்சுட்டேன். மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ஓடிச்சு, துணி அதிகமாக இருந்ததுனால. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே வந்து துணி போட்டதுனால அதை வந்து நானே எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா துணியும் எடுத்து அழகாக உதிரி எல்லா துணியும் வந்து காய வச்சுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்பும் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமையல் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை சோறு, காரக்குழம்பு, அது கூட பார்த்தீங்கன்னா அப்பளம். இதுதான் இன்றைக்கான சாப்பாடு. இதை நான், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, அப்புறம் அக்காவுக்கு குழந்த இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டோம். இட்ஸ் டைம் ஃபார் மொக்கச்சம். ஒரு ஹீரோவை 20 பேர் கொண்ட குரூப் என்ன பண்ணாங்கன்னா கை காலை கட்டிட்டு ஒரு தீவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அங்க போய் ஹீரோ வந்து நிக்க வச்சுட்டு ஹீரோக்கு முன்னாடி 2 வீலர், காரு, பஸ்ஸு, லாரி, ட்ரக்கு, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ராக்கெட் எல்லாமே வச்சுட்டு நான் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள இங்க இருக்கிற எந்த வண்டியை வேணா நீங்க யூஸ் பண்ணி தப்பிச்சு போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உங்களை பிடிச்சி சாப்பிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ அதுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, உங்களோட சட்டையை கொடுங்கன்னு கேட்டார். வில்லனும் ஓகே சொல்லிட்டு சட்டையை அவுத்து கொடுத்துட்டாரு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அது ஏன்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஹீரோ வில்லன் கிட்ட சட்டையை வாங்கி அந்த சட்டையை வச்சு அவரோட தலைய கவர் பண்ணிட்டாரு. அப்ப ஹீரோ அங்க என்ன பண்ணாருன்னா தலை மறைவாயிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்களால கண்டே பிடிக்க முடியல. உங்களுக்கு எவ்வளவு லக்கு இருக்குன்னு உங்க 10 விரல வச்சு கண்டுபிடிச்சோங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க விரல் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லாரோட கையிலயும் லைன் இருக்கும். அந்த லைன் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 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 ரவுண்டா வரும். அது மொத்தமா எத்தனை இருக்குன்னு உங்க விரல நீங்க பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா 10ல 10மே ரவுண்டா இருக்கு. ஆனா எங்க ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா 10ல ஒரே ஒரு விரல் மட்டும் தான் இருக்கு. அப்ப எனக்கு 10 விரல் அளவுக்கு லக் இருக்கு.
எங்க ஒய்ஃபுக்கு ஒரு விரல் அளவுக்கு லக்கு இருக்கு. இதை நீங்க உங்க விரல பாருங்க, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பாருங்க. யாரோட விரல்ல அதிகமா இது இருக்கோ அவ்வளவு லக்கு இருக்குன்னு நான் சின்ன வயசுல படிக்கும் போது எங்க டீச்சர் சொன்னாங்க. அப்புறம் பேசின வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மைக்கு ஸ்டாண்டு எல்லாமே போய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சரி நம்ம காய போட துணியை எடுத்துலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் துணியை காய போடுறதுனால நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா கிளிப்பையும் எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் எடுத்துன்னு போய் கீழே வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதை அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் சில துணியெல்லாம் வெளியே வைப்போம். அந்த துணியை ஃபஸ்ட்டு தனியாக மடித்து வச்சு அதை அவங்க வெளியே வச்சுட்டாங்க. அப்புறம் உள்ளே எந்தெந்த துணி வைக்கணுமோ அதை பார்த்தீங்கன்னாவும் தனியாக மடித்து அவங்க போய் எடுத்துன்னு போய் போன வேலையை எங்கள் ஒய்ஃப் பண்ணாங்க சொல்லிட்டு இந்த வேலையை நான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி பிடிக்கிற வேலை இருந்துச்சு. சில்வர் தவளை பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சமையலுக்கு அப்புறம் வந்து காய்கறி வெட்டுக்கிறதுக்கு நான் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து மோட்டரை போட்டு ரொப்பிட்டு இன்னையோட விக்டரி டான்ஸை நாங்கள் 2 பேர் ஆடிட்டோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.